ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் நிறைய யோகங்களும் உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு தலையெழுத்து மாறப்போகுது. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மிதுனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தை சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் நம்ம ராசிக்கு சில நேரம் சில தாக்கங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்னங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப கண்டிப்பாக நாம் நடந்து பயன்பெறணும். ஸோ அப்படி இப்போ மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 5க்கு மேலே மாதம் எப்படி இருக்கும் என்பதை சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2026 ஆண்டின் 2வது மாதமான பிப்ரவரி மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சியால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக போகுது. அந்த யோகத்தினுடைய அடிப்படையில் தான் பிப்ரவரி மாதது மேசம் முதல் மீன வரையிலான 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அதில் பர்டிகுலராக உங்கள் ராசிக்கு என்ன மாற்றங்கள் வருங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு டீப்பாக என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் இப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. 12 ராசிக்காரங்களுக்குமே பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு ராசிக்கும் பிப்ரவரி மாத பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் வாங்க. மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பிப்ரவரியில் சற்று பரபரப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பீங்க, ஆனால் அந்த கால்குலேஷனுக்கு இல்லாமல் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும். அதாவது வேலை டக்கு டக்குன்னு முடியணும் அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு பரபரப்பு இருக்கும். ஆக்சுவலி இந்த பரபரப்பு இருக்கிறது அவ்வளவா நல்லது கிடையாது. இந்த பரபரப்பை எந்த அளவுக்கு குறைத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அதனால் பரபரப்பாக செயல்படுவதை முடிந்த அளவு குறைத்துக்குங்க. அதுக்கப்புறமா வேலைக்காக அவசரமாக சுற்றி திரிய வேண்டியது இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் உங்கள் உடலை ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீஹைட்ரேஷனாக வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் உடலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க பாருங்கள். அப்புறம் மாணவர்கள் படிப்பில் ஆர்வத்தை இழக்க நேரிடும். தயவு செய்து இந்த மாதிரி மட்டும் இழக்க நேரிடுவதை கொண்டு போனீங்கன்னா எக்ஸாம் டைமில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் ஆர்வத்தை இழக்காமல் இருக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. மெயினாக இந்த மாதம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தயவு செய்து ஒத்தி போடுங்க. ஏன்னா எடுக்கிறது அவ்வளோவா நல்லதல்ல. மீறி எடுக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எடுக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஓகேவா இருக்குமா, அதனால் பாதிப்பு ஏதாவது வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நடக்குமா, அதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி திங்க் பண்ணி முடிவெடுங்க. முடிஞ்ச அளவு முக்கிய முடிவுகளை எடுப்பதை அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் எடுங்க. அப்புறம் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதை இந்த மாதம் தவிருங்க. மற்ற மாதங்களில் சம்பாதித்தாலும் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் அதில் ₹1 சம்பாதிச்சாலும் ₹100 விரைய வரும். ஸோ யோசிச்சுக்குங்க. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை அறவே தவிர்த்துருங்க. இல்லாவிட்டால் நான் சொன்னது போல் ₹1 ₹1000 நிதி இழப்புகள் கூட உங்களுக்கு வரும். அதனால் அவதூறு கூட உங்களுக்கு வழிவகுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதத்தில் 2வது வாரத்தில் தொடங்கி சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்கும். அது வரைக்கும் பொறுமையை இழக்காமல் இருங்க. கடின உழைப்பு மற்றும் முயற்சியால் நீங்கள் விரும்பிய வெற்றி அடைய முடியும். அதனால் அதை மெயினாக பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் நீங்கள் சில தனிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதில் குறிப்பாக வணிகத்தில் தான் மந்தநிலை ஏற்படும்.
உறவுகள் வகையில் பதட்டமாக இருக்கோ. மாதத்துடைய நடுப்பகுதியில் உங்கள் துணையிடம் இருந்து ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கும். நிதி ரீதியாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உடல் ரீதியாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லைனா எதிர்பாராத பெரிய செலவுகள் நிதி சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். மெயினாக காதல் உறவுகளில் அவசரத்தை தவிருங்க, உங்கள் துணையின் உணர்வுகளை மதிங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய இழப்புகள் இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ உங்களுக்கான பொது பலனில் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்குங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மிதுன ராசி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள். மிதுன ராசினருக்கு நீங்கள் விடாமுயற்சியோடு இந்த மாதம் செயல்படணும். இந்த மாதம் எந்த அளவுக்கு அந்த மாதிரி செயல்படுறீங்களோ ராசிநாதன் புதன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது வெற்றியை கொடுக்க செய்யும். எதிலும் ஒரு பக்கம் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. அதோடு சுக்கிரன் சஞ்சாரம் பேச்சின் இனிமை சாதுரி இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதம் உண்டாகலாம். அடுத்த ஒரு பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்துக்கிட்டாவே அதிலிருந்து பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அதனால் அந்த மாதிரி ஃபோக்கஸாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கோ. அதனால் தொழில் பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் தொழிலில் முயற்சி பண்ணுறது நல்லது. அதோடு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. முழு கவனத்தோடு ஈடுபடலைன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது நல்லது. இல்லைனா அந்த எடுத்த வேலை உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பில் போய் முடியும். பணி நிமித்தமாக பிரணயம் ஏற்படலாம். அதனால் பணியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு ஒரு கெடுபிடியான எச்சரிக்கை. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் இந்த மாதம் அனுசரித்து செல்வது நல்லது. அதுவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகள் குறைய அது ஒன்றுதான் வழி. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதோடு உறவினர்களுடைய வழியில் மனக்கசப்பு ஏற்படலாம். பெண்கள் கூட நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அப்போ தான் பணவரவு உங்களுக்கு தாமதப்பட்டாலும் அதை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையோ, வேலை பளுங்கிறது குறையோ, உழைப்பு வீணாகோ, வீட்டை விட்டு வெளியில் தங்க சூழ்நிலை நேரலாம். நீங்கள் எதிர்பார்க்காத திடீர் செலவு உண்டாகும். அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியே சென்று வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும். அதோடு மனக்கவலை இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி நிம்மதியானது உண்டாகும். பொருள் வரத்து அதிகரிக்கும். அதோடு வாகன பூமி மூல லாபம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க அதில் அதிக முயற்சி பண்ணுறது நல்லது. அப்புறம் ஃபைனலாக மிதுன ராசிக்காரங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் இருக்கக்கூடிய மந்தநிலை மாற கூடுதல் கவனத்தோடு படிப்பது அவசியம். பொது பலனிலே சொன்னது போல் எதுலேயுமே கவனமாக இருங்க. எந்த வேலையிலையும் நீங்கள் ஈடுபடும் போது முழு கவனம் தேவை. படிக்கிறதா இருந்தால் அதில் முழு கவனமாக இருங்க. விளையாட்டாக இருந்தால் அதில் முழு கவனமாக இருங்க. ஸோ முழு கவனமாக செலுத்துறது நன்மை தரும். ஸோ முழுமையாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.